அழகாக இருக்கக்கூடியவர்களை மனமுடித்தால் நன்றாக இருக்குமே என்று நாம் பாட்டோட பாடி ராவணனுடைய மனத்தை அசைத்து பார்த்தது. உடனே என்ன செய்வான்? தன் மாமன் அங்கே இருக்கின்ற நீ ஒரு பெண்மாளாக போய் வளைந்து அவரை சொல்கிறார். அந்த மாலைத்த மாலை தன் மனைவி சீரை பிரித்து கேட்டார். அதற்காக ராமன் என்ன செய்வார்? ராமனை பிடிப்பதற்காக தான் மட்டும் அந்த மாயவானை உயர்த்தி கொண்டு செல்கின்ற அந்த காட்சியை தான் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். தாக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அந்தமாக ஓடி வருகிற அந்த காட்சியை தான் இப்பொழுது காந்தி சாலையிலே நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த நாடுகளாக இருக்கக்கூடிய மாநாட்டிலிருந்து ஓடி வருகிற தீவிரத்தை காண்பித்து வெளியே வந்து மாநிலனாக மாறி வெளியே அடையப்பட்டு அவன் ஓடி கொண்டிருக்கிற காட்சி நம்முடைய கண்ணிலே தெரிகிறது. இப்பொழுதுதான் மாநிலம் என்ன செய்வான்? ராமனா அவயம் என்று அவன் அழைக்கிற அந்த பொருளைக்குமே தெரியும். அப்படிப்பட்ட கபட கையிலே கூட ஒரு குட்டியை உருட்டி கொண்டு வருகிறார். ஒரு நியதியை நாம் புரிந்து கொள்ளுகிற அந்த இது எங்கு நடக்கிறது தெரியுமா? ராமகாலையிலே நடக்கிற அந்த நிகழ்ச்சி நம்முடைய ஜடாயுபுரீஸ்வரர் தேவஸ்தானத்தை சார்ந்திருக்கிற அரங்காவல்துறை சார்ந்திருக்கிற சான்றோர்கள் மக்கள் செய்திருக்கிறார்கள். அவன் என்ன செய்கிறான்? இந்த கடவுள்தான் நம்முடைய ஜடாயுபுரீஸ்வரர் என்று சொல்வார்கள். அப்படி அவருடைய உயிரை காப்பாற்றிக் கொண்டிருந்த வேளையிலே மீண்டும் ராம இலக்குடன் திரும்பி வந்து சீதையை பார்க்கின்ற பெயர் வந்தது என்று சொல்வார்கள். ராமாயண காலத்திலே நடந்த அந்த நிகழ்ச்சியை நம்முடைய கண்ணாவி வாரியத்தை சார்ந்திருக்கிற சான்றோர் மக்களுக்கும் சோழிய வேளாளர் சமூகத்தை சார்ந்திருக்கிற சான்றோர் மக்களுக்கும் ஒற்றுமையாக இருந்து இந்த நிகழ்வை கண்டுகளித்து